ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் நம்ம மருதனுடைய கனவுல திருப்பூர் மாவட்டத்தில் பூலவாடி இருக்குது இல்லைங்களா, சக்தியில் புஷ்பவனம் அம்மா சொல்லுவாங்க. அந்த சக்தி பீடம் ரொம்ப மகிமை வாய்ந்ததுங்க. அதனவனகாலின் அம்சமாக அந்த அம்மா அங்கே உட்காந்துருக்கிறதாக நிறுவனமாயிருக்கும் சக்தியில். அந்த சக்தி பீடத்தை பற்றி ஒரு வரலாற்றை அம்மா மருதுக்கு காமிக்கிறாங்க. எப்படின்னாங்க, ஒரு சித்தர், ஒரு முனிவர், அவர் வந்துங்க 2000 கோடி ஆண்டுகளாக அங்கே தவம் செய்து கொண்டிருந்தார். ஆமாங்க, 2000 வருஷம் இல்லைங்க, 2000 கோடி வருஷம். அவருடைய தவத்திற்கு எனக்கு எதுக்காக தவம் பண்ணாரு? அம்மா பார்க்கணுங்கிறதுக்காக. அவருடைய தவத்திற்கு பரிசாகத்தான் அம்மா அந்த சக்தி பீடத்தை கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் அந்த இடம் வந்துங்க 3 கிணத்தை மூடி அது மேலே அந்த அம்மாவுக்கு வந்துருக்குது. ஆமாங்க, அந்த சக்தி பீடத்தில் அம்மா சொல்கிறாங்க, இவனுக்காகத்தான் இந்த சக்தி பீடம் கொடுக்கப்பட்டது. இப்போ எங்கே தெரியுமா இருக்கிறேன் அப்படிங்கிறது அம்மா காமிக்குதுங்க. பூலவாடி சக்தி பீடத்தில் அந்த நாகபீடம் இருக்குது இல்லைங்களா, துர்க்கையம்மன், அதில் அந்த சித்தர் இருக்கிறாருங்க. அந்த மாதிரி காட்சி இவருக்கு கிடைச்சிருக்குதுங்க. அப்போ எப்படி பாருங்க, சக்தியில் ஒவ்வொரு சக்தி பீடமும் ஒவ்வொரு வகையில் மகிமை வாய்ந்தது. யாரோ ஒரு சித்தர் முனிவர் அங்கே பல ஆண்டுகளாக தவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் அந்தந்த இடங்களெல்லாம் சக்தி பீடங்கள் உருவாயிருக்கு. சக்திகளை அதை நம்ம எல்லாரும் போய் தரிசனம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. இதுவரை 56 சக்தி பீடங்கள் கும்பாபிஷேகம் ஆகிருக்குது. இந்த 56 நம்ம தரிசனம் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு கேட்டோம்னா பெரும்பாலான பக்தர்கள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சிலர் மட்டுமே போய் தரிசனம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. அந்த சக்தி பீடங்கள் அனைத்தும் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை போக்குவதற்காகவே அம்மா நிறுவனம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பொது நன்மை நேரமும் இருக்குதுங்க. அது அப்புறம் முதல்ல நம்மளை நாம் பார்த்துக்கணும் இல்லைங்களா, சுய பாதுகாப்பு முக்கியம். அந்த அடிப்படையிலையாவது இந்த அனைத்து சக்தி பீடங்களையும் இதை கேட்கும் எல்லா சக்திகளும் ஒரு டூர் மாதிரி அமைச்சாவது பேட்சா அந்த 56 சக்தி பீடத்தையும் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, சக்தியில் இன்னும் ஒரு ஆண்டுக்குள் மொத்தம் 63 சக்தி பீடங்களை கும்பாபிஷேகம் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிறாங்களாம்மா. ஏற்கனவே 56 இருக்குதுங்க. அதுபோக மீதி 56, மீதி ஒரு 4, 3, 7, குறைஞ்சது 7 சக்தி பீடங்களையாவது நம்ம கும்பாபிஷேகம் பண்ணி முடிக்கணும்னு அம்மா சொல்லிக்கிறாங்களாம்மா. 11 சக்தி பீடங்கள் கும்பாபிஷேகத்தை காத்துட்டு இருக்குதுங்களாம்மா. இது எல்லாம் நேற்று வெள்ளகோயில் சக்தி பீடம் விரைவில் கும்பாபிஷேகம் நடக்க போகும். சக்தியில் அது திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சக்தி பீடம். அந்த சக்தி பீடத்திற்கு அம்மாவின் உத்தரவுப்படி ஆலோசனைகள் கூற வந்த நம்ம மத்திய வேள்வி குழுவை சேர்ந்த சக்திகள் இதை சொன்னாங்க. சக்தியில் அதனால விரைவில் இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகுது. நம்ம எல்லாரும் கலந்துக்கலாங்க. சக்திகளே, ஓம் சக்தி.